இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். பெயர் ஜிம் எலியட். பிறப்பு 8/10/1927, மறைவு 8/1/1956. சொந்த ஊர் போர்ட்லாண்ட், சொந்த தேசம் அமெரிக்கா, தரிசன பூமி ஈக்வடார். தென் அமெரிக்காவில் உள்ள ஈக்வடார் என்னும் இடம் 25 வயது நிரம்பிய ஜிம் எலியட் இளம் மிஷனரியாக அங்கே போய் சேர்ந்தார். தன் நண்பர்கள் 4 உற்சாகமாக ஊழியத்தை ஆரம்பித்தார். அக்கா என்ற இன மக்கள் அமெரிக்காவிலேயே இவர்கள்தான் கொடூரமான பழங்குடி மக்கள். ஈவு இரக்கமற்றவர்கள், கண்டதும் கொலை செய்யும் கொடூரர்கள், பழி பாவங்களுக்கு அஞ்சாதவர்கள். ஜிம் எலியட் துணிச்சலான வீரர், நற்செய்தி அறிவிப்பதில் மிகுந்த நாட்டம் கொண்டவர். அதிலும் கொடூரமான பழங்குடி மக்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை கூறி அம்மக்களை மாற்றம் பெறச் செய்வதில் அதிக ஆர்வத்துடன் காணப்பட்டார். காலமும் நேரமும் கைகூடியது. அக்கா இன பெண் ஒருவரின் மூலம் அக்கா மொழியில் சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டார். அவர்களை பார்த்து பேசுவதற்கு ஆவல் கொண்டார். 1955ஆம் ஆண்டு அக்கா இயக்கக்குழு ஆரம்பிக்கப்பட்டு அக்கா இன மக்களுக்கு பாரத்தோடும் கண்ணீரோடும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டன. சிறு விமானம் ஒன்று தயாரானது. அக்கா இன காட்டு பகுதிக்குள் நுழைந்தனர். பரிசு பொருட்களை அள்ளி வீசினர். காட்டுவாசிகள் ஆவலுடன் அவற்றை அள்ளி சென்றனர். மறுநாள் அக்கா இன மக்களோடு நேரில் பேசிவிட ஆவலுடன் சென்ற ஜிம் எலியட் உடன் 4 எப்படி சொல்வது, நற்செய்தி அறிவிக்கச் சென்ற நற்பண்பு மிக்கவர்களை எங்கிருந்தோ வந்த விஷ அம்புகள் தாக்கின. ஜிம் எலியட் இரத்த சாட்சியாய் அம்மண்ணில் வீழ்ந்தார். அத்துயரச் செய்தி காட்டுத்தீ போல் எங்கும் பரவியது. 2 ஆண்டுகளுக்குள் ஜிம் எலியட்டின் லட்சிய கனவு நிறைவேறியது. அக்கா இன மக்கள் மனந்திரும்பினர். ஜிம் எலியட்டை கொன்ற ஒருவனுடைய மகன் இன்று அக்கா திருச்சபையின் போதகராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். தன்னால் இழக்க முடியாத ஒன்றை பெற்றுக்கொள்ள தன்னால் வைத்திருக்க முடியாத ஒன்றை இழப்பவன் முட்டாளல்ல. ஜிம் எலியட், ஆண்டவரே, உம்மை அறியாத மனிதர்களை தேடிச் சென்று உமது அன்பின் செய்தியை எடுத்துரைக்க கிருபை செய்யும். பெயர் ஜார்ஜ் பக்ஸ். பிறப்பு 1624, மறைவு 13/1/1691. சொந்த ஊர் லீஸ்டர்ஷையர், சொந்த தேசம் இங்கிலாந்து, தரிசன பூமி இங்கிலாந்து. குவேக்கர்கள் என்பவர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா? தீமையான காரியங்களுக்கு எதிராக சாந்தமும் சகிப்பும் உடையவர்களாய் போராடக்கூடியவர்களே இவர்கள். அடிமை வியாபாரங்களை ஒழித்து அடிமைகள் மக்களாக வாழ வழி செய்தவர்கள். யுத்தம் செய்வது கிறிஸ்தவ கொள்கைக்கு மாறானது என்று கருதி துன்பமும் இம்சையும் சகித்தவர்கள். பெண்கள் சுதந்திரம் குறித்து புத்துணர்ச்சியை உண்டு பண்ணியவர்கள். பல சீர்திருத்தங்களை மக்கள் மனதில் ஏற்படுத்தியவர்கள் இவர்கள். ஜார்ஜ் பக்ஸ், இவர்தான் இந்த இயக்கத்தின் தலைவர். தேசத்தின் தீமைகளுக்கு விரோதமாக இவர் பேச ஆரம்பித்தபோது மக்கள் இவரை கல்லால் அடித்தனர், சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தனர். எனினும் தீமைகளுக்கு விரோதமாக சத்தியத்திற்கும் சுயாதீனத்திற்கும் பாடுபட்டபடியால் அனைத்தையும் பொறுமையுடன் சகித்தார். பல துன்பங்களின் மத்தியில் பாக்ஸ் நல்ல தரிசனங்களையும் ஆவிக்குரிய அனுபவங்களையும் பெற்றார். ஒருமுறை 14 நாட்கள் மரித்தவரை போல் ஒருவித நிலையை அடைந்து விசேஷித்த ஆவியின் உற்சாகத்தினால் புதுபலன் அடைந்தார். அவருக்குள் வந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. இவர் பிரசங்கம் செய்யும் போதெல்லாம் ஆவியானவர் வல்லமையாக ஜனங்களுக்குள்ளே கிரியை செய்தார். இவருடைய உபதேசம் ஆழ்ந்த ஆவிக்குரிய சிந்தையுள்ளவர்களை கவர்ந்தபடியால் சிநேகிதர்கள் சங்கம் என்ற அமைப்புகளை பல சபைகளில் நிறுவினார். இங்கிலாந்திலும் பல தேசங்களிலும் சுற்றுப்பயணம் செய்து 1000-10,000 மக்களை கிறிஸ்துவிடம் வழிநடத்தினார். மக்களையே கிறிஸ்துவின் ஆலயமாக கண்ட இவர் பரிசுத்த ஆவியானவரின் அசைவாடுதலை தினமும் தன் வாழ்வில் பிரதிபலித்தார். ஒரு மனிதனாவது மனுஷியாவது அப்போஸ்தலர்களைப் போல் வல்லமையுடையவர்களாய் காணப்பட்டால் அது தேசத்தை அசைக்கும் வல்லமையை உண்டாக்கும். ஜார்ஜ் பக்ஸ். ஆண்டவரே, தேசத்தை அசைக்கும் வல்லமையுள்ள ஊழியனாக
எங்களையும் உமது கரங்களில் எடுத்து பயன்படுத்தும். ஆமேன்.